இதையெல்லாம் மறுத்து பேசுவாங்க. வாங்க ஐயா ராம்கி அவர்கள் மண்ணின் மைந்தர் ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்க நல்லா. ஆமா அந்த வானத்து போல மனம் படுத்த மன்னவனே, பனித்துளியை போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து, அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. எதுக்கு நடுவை பத்தி நான் அவ்வளோ புகழ்ந்து பேசுறேன்னாக்க, ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நாம தான். அவரு நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லி ஆகணும். அப்படிங்கிறதுனால அவரை நம்ம புகழ்ந்து ஒரு பாட்டு பாடித்தானே ஆகணும். அதுக்காகத்தான் அந்த பாட்டா? ஒருவேளை நான் அந்த மண்ணுல மறைந்தும் மறையாமல் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுக்காக நினைச்சேன். அவருக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு எப்படி வரையில வரும். நடுவர் அவர்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கிறேன். நல்லா மச்சான் மைத்துனர் என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? அப்படியே நம்ம நிகழ்ச்சி அப்படியே ஆரம்பிக்க போகும்போது நம்ம பழைய காலத்துல அப்படியே அருமையா சொல்லியிருப்பாங்க. என்னங்க மாப்பிள்ள நலந்தானா, எல்லோரும் வீட்டுல சுகந்தானா, என்னங்க மாப்பிள்ள நலந்தானா, அப்படியே அந்த காலத்துல நலம் விசாரிச்சாங்க. இதுவே நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா. இப்போ இந்த நலம் விசாரிக்கிற தமிழ பண்பாடு அப்பையிலிருந்து வளர்ந்துட்டு வருது நடுவர் அவர்களே. ஆனா நம்ம இளைஞர்கள் அந்த நலம் விசாரிக்கிறத எப்படி விசாரிக்கான்னு தெரியுமா? ஒரு அருமையான பாட்டு. நலம் நலம் அறியாவல் உன் நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல் உன் நலம் நலம் அறியாவல், நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா, நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா. நலம் விசாரிக்கிறங்கிறத நடுவர் ஊரிலே எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க. நீ ஏன் உன்னுடைய நினைவு என்கிட்ட சுகமா இருக்கு, நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேன். இப்ப நலம் விசாரிக்கிற தமிழர் பண்பாடு இன்று வரைக்கும் இளைஞர்கள்ட்ட வளர்ந்துகிட்டு இருந்தாயே நான் சொல்ல வந்திருக்கேன். இங்க ஐயா நான் படிச்ச ஒரு செய்தி தான் அது. நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ண ஒரு நிகழ்வு. அதாவது என்னங்கய்யா, ஒரு விவசாய குடும்பத்தோட பையன் ஒரு அழுக்கான ட்ரெஸ் அணிஞ்சிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு காதல் ஜோடிகள் அமர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு டீசெண்டாக பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பையன் வர்றான். இப்போ அந்த பையன்கிட்ட நம்ம பையன் என்ன பண்ணுறாங்க, போய் பேச முற்படுறேன். ஐயா அப்படி பேச முற்படும் போது அவனுடைய தோற்றத்தை பார்த்து அந்த பக்கத்தில் இருக்க பையன் என்ன பண்ணிடுறான், ஏன்னா இவன் வந்து நம்மகிட்ட பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடிடுறான். விலகி பக்கத்தில் தள்ளி நிற்கிறான். இதை அந்த காதல் ஜோடிகள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அப்படி பார்த்துட்டு இருக்க நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியில போறாங்க. அப்படி எந்திரிக்கும் பொழுது அந்த பெண்ணோட ஆடை பக்கத்தில் இருக்க ஒரு கம்பியில பட்டு அந்த ஆடை கிழிஞ்சு போயிடுது. நடுவுல அந்த பெண்ணோட ஆடை பக்கத்துல உள்ள கம்பியில பட்டு கிழிஞ்சு போயிடுது. உடனே பக்கத்துல இருக்க காதலன் என்ன பண்றான், இங்க பாரு அவனோட ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றான் அந்த பொண்ணை. பட் காதலோட வேலை என்ன, அந்த பொண்ணோட வந்து கமெண்ட் பண்றான். ஆனா அந்த பக்கத்துல கீழே நின்று அந்த அழுக்கு விவசாயியோட பையன் என்ன பண்ணானாக்க, தான் கட்டியிருந்த லுங்கியை அவுத்து அந்த பொண்ணோட கொடுக்குறான். இதுல இருந்து என்ன தெரிவு நடுவர்களே, நம்மளோட இளைஞர்கள்ட்ட பண்பாடு இருக்கு. அதாவது ஆடை விலகுமா என்று பார்ப்பவன் காதலன், ஆடை விலகுமா என்று பார்ப்பவன் காதலன், விலகிய ஆடையை சரி செய்வன் நண்பன். இப்ப இளைஞர்கள் மத்தியில இந்த பண்பாடை எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க நடுவர் அவர்களே. அதாவது நான் ஒரு டைம் சென்னை போயிருந்தேன். சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் நடுவர் அவர்களே. அந்த அபார்ட்மெண்ட்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நியூ இயர் முடிஞ்சு அடுத்த டைம் அந்த டைம்ல போறேன். பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த நியூ இயர் முடிஞ்சு அடுத்து நம்ம தமிழர் திருநாளாகிய பொங்கல் வருது. பொங்கல்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடுறாங்க நடுவர் அவர்களே. அந்த சமத்துவம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல அந்த பொங்கல் வச்சு சாப்பிடுறது தமிழர் பண்பாடு இளைஞர் மத்தியில வளர்ந்துகிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ
இதுவே நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க நடுவர் அவர்களே. சமத்துவ பொங்கல் வைக்கும் போது என்னுடைய இளைஞர்கள் அனைவரும் என்னதான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டோம், ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, சுடிதார் அணிஞ்சிட்டு இருந்தாலும் அன்றைக்கு என்னுடைய இளைஞர்கள் அணிந்து ஒரு மாடை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்னுடைய இளைஞர் சூஸ் பண்றான், வேஷ்டியையும் சட்டையும் சூஸ் பண்றான். அவன்கிட்ட பண்பாடு இல்லைன்னா எப்படி அந்த ட்ரெண்டிங் தமிழர் கலாச்சார உடையை அவன் எடுத்து வர முடியும் நடுவர் அவர்களே? என்னுடைய இளைஞர்கள் சேலை அணிந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நடுவர்களே? நம்முடைய இளைஞர் மத்தியில் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நடுவர்களே. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் என்னுடைய ஃப்ரெண்டோட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் நடுவர் அவர்களே. சரி, அங்கே இதே மாதிரி அருமையா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல அந்த ஊர்க்காரங்க 2 பேர் ஏறாங்க, மேலே ஏறி வந்து பேசுறாங்க நடுவர் அவர்களே. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசுறாரு, இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, என் கூட இருக்கிறார் பத்தியெல்லாம், இவரு தான் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடத்துறது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட பெருமை அனைத்தும் அவரைத்தான் சேரும் என்கிறார்கள். ஆனா அந்த 2வது பேச வர்ற அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்லைங்களா? என்ன சொன்னா சொல்லுங்க. அதாவது சிறுவர்கள் விவசாயம் வீடு வந்து சேராது என்பது பழமொழி. சிறுவர்கள் விவசாயம் வீடு வந்து சேராது என்பது பழமொழி. ஆனால் எங்களது கிராமத்தில் அது பொய்யானது. எப்படி சொல்றாங்க தெரியுமாவர்களே? இந்த கோவில் திருவிழா அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது என்றால், இந்த கோவிலை கட்டி இந்த விழாவை சிறப்பாக இங்கு நடத்துகிறோம் என்றால், எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய சிறுவர்களும் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை எங்களால் ஒருபோதும் நடத்தியிருக்க முடியாது என்று அவர் பேசும் பொழுது, இந்த இளைஞரிடத்தில் பண்பாடும் பக்தியும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் ஆணித்தரமாக கூற முடியும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல உணவு சாப்பிடணும்னாக்க நீங்க என்ன போகலாம்? சீனாவுக்கு போகலாம். அங்கேதான் விதவிதமான உணவு கிடைக்கும். அதுவே ஒரு நல்ல போன், கம்மியான விலையில அழகான போன் வாங்கணும்னாக்க நேரம் அங்கே போகலாம். கொரியன் பீஸ்ல போய் நல்ல கம்மியான போன் வாங்கலாம். அதே மாதிரி நல்ல மாடு வாங்கினாக்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பிளேஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உலகத்துல எங்கேயோ ஒரு நாட்டில் போய் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம படிச்ச இளைஞன் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலையை வாங்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்றான்? இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போற நடுவர் அவர்களே. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளுடைய பெருமை. அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம போய் என்ன பண்றான்னாக்கா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, ஆனா என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, ஏரிக்கர காத்தோ ஏழேலோ பாட்டோ இங்க எதுவும் கேட்கலையே, பாடும் கோயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலையம் அடிச்சு மாமர கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி குளிக்க ஆட ஒரு ஓட இல்லையே, இது ஊரு என்ன ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலு, ஓடும் பழக்காரு நாடம்பரம் பாரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நடுவர் அவர்களே, நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடையும் இழந்துட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, அங்கே போனதுக்கு அப்புறம் அவன் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிட்டான். அப்போ தன்னுடைய குடும்பத்திலிருந்து தன்னுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு தீர்மானத்தை முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தம்பியில உனக்கு வயசாச்சுன்னா நீங்க சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம், கல்யாணம் பண்ண விருப்பப்படுறோம், என்னடா இது பொண்ணுன்னு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ தான் பையன் அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு மெசேஜ் அனுப்புறான், அம்மா நான் எவ்வளவுதான் சம்பாரிச்சு வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு பொண்ணு பார்க்கறது இந்தியாவில் பாருமா அப்படிங்கிறான். நடுவர் அவர்களே, இந்தியாவில் பாரு, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டு அது கிராமத்து பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. இப்ப அந்த கிராமத்து பொண்ணை தேடி வர்றது அந்த தமிழ் பண்பாடுங்கிற இருக்கிறது தானே நடுவர் அவர்களே, கிராமத்து பொண்ணை தேடி வர்றான். கண்டிப்பா. அப்படி நம்ம பையன் அங்க இருந்து கிராமத்துல இருந்து பொண்ணு பார்க்க சொல்லிடுறாங்க நடுவர் அவர்களே. அப்படி பொண்ணு பார்க்க சொன்னதும் அவங்க வீட்டுல வந்து பொண்ணு பார்த்து கல்யாணத்தை தீர்மானிக்கிறாங்க. நம்ம பசங்கள்ட்ட பண்பாடு இல்லைன்னு சொல்றீங்க நடுவர் அவர்களே, நம்ம பசங்களிடம் பண்பாடு கலாச்சாரமும் இல்லை என்று சொல்கிறீர்களே, பக்தியும் இல்லை என்று சொல்கிறார்களே, நம்முடைய பசங்க
திருமணத்தை எவ்வளவு கிராண்டா மண்டபத்துல வச்சாலும், திருமணத்தை எவ்வளவு கிராண்டா அவன் மண்டபத்துல பண்ணாலும், அவன் தாலி கட்ட நிகழ்வு ஒரு கோவிலிலே செய்கின்றான். அவனுக்கு பக்தி இல்லை என்று எப்படி ஒரு நாள் கூற முடிகிறது? எப்படி உங்களால் கூற முடியும்? என்ன தெரியும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இதுவே அந்த பையன் தாலி கட்டும் போது அந்த பழைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி இன்று வரையும் மஞ்ச கயிற்றுல தான் நடுவர் ஒரு தாலியை கட்டுகிறார்கள். ஏன் மஞ்ச கயிற்றுக்கு பதிலாக வேற கயிற்றுல கட்ட வேண்டியதானே? எந்த ஒரு தங்கத்துல போட்டாங்க தாலி, இன்ன வரைக்கும் மஞ்ச கயிற்றுல கட்டுறாங்க நடுவர். எங்க இளைஞர்கள் அவர்கிட்ட பண்பாடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நாம?